இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதிமுக ஒரு இணைப்பு விழா இப்பதான் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன ஒரு இணைப்பு விழா? நாங்க ஆரம்பத்திலிருந்து பதிவு பண்ணிருக்கோம். 90% அதிமுகவுடைய தொண்டர்கள் இணைந்துட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் இணைந்து அதனுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் வரும் பொழுது இளைஞர்களும் பெண்களும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகள் சேர்ந்தவர்களும் சேர்ந்து நீங்களும் வரும் பொழுது நம்மளுடைய அடுத்த குறிக்கோள் பை எலெக்ஷன், அதுக்கப்புறம் முக்கியமான குறிக்கோள் உள்ளாட்சித்துறை தேர்தல். ஏன் அந்த உள்ளாட்சித்துறை தேர்தலை முக்கியமா நம்ம பண்றோம் அப்படின்னா, ஆட்சி மாறிடுச்சு. நிறைய இடத்துல சொல்றாங்களே காட்சி மாறல அப்படின்னு சொல்றாங்களே. இப்பொழுது நம்ம உக்காந்துட்டு இருக்கும் பொழுது 2:30 கரண்ட் போச்சு. உடனே பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க 2:30 கரண்ட் போயிடுச்சு, ஆட்சி பாத்தீங்களா அப்படின்னு. 30 வருஷத்துடைய நிர்வாக தோல்வி 30 நாள் ஆயிருக்கு. இபி டிபார்ட்மெண்ட்ல போனா 50% ஆள்களே கிடையாது. அமைச்சர் நிர்மல்குமாரோடைய பேட்டிகளை பாருங்க. நேத்து கூட பார்த்துட்டே இருந்தேன். என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சொல்றாரு 50% எம்ப்ளாய்மெண்டே இல்ல. திமுக நிர்வாகம் அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. 1,00,000 பேர் இருந்தானா 50,000 பேர் இருக்காங்க. அப்ப இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்களை வேலைக்கு அமர்த்தப்படணும். நிறைய இடத்துல இல்ல. அறப்போர் இயக்கம் மிகப்பெரிய ஊழல் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. ஏன்னா டிரான்ஸ்பார்மர் ஊழல் நம்ம பாக்குறோமே. ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே போலிகளா வாங்கப்பட்டிருக்கு. நிலக்கரி கொள்முதல் ஒரு கிரேடுக்கு பில்ல போட்டு அண்டர் வேல்யூல கிரேடு கம்மியா வாங்கி டாலர்ல கொள்ள அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அறப்போர் இயக்கம் அப்பப்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஊழல்னால அதுக்கப்புறம் நீங்க சோலார்ல ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா 1 மெகாவாட்டுக்கு இத்தனை லட்சம், தெர்மல் ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தா இத்தனை லட்சம் 1 மெகாவாட்டுக்கு. அப்படி இபி டிபார்ட்மெண்ட்டை ஒழித்து பிரைவேட்ல அதிகமா விலை கொடுத்து வாங்கி லட்சக்கணக்கில் இன்னைக்கு கடனாக்கி 30 நாள்ல எப்படி சரி செய்ய முடியும்? இது மக்கள்கிட்ட நாங்க பணிவன்போடு கேட்கிறோம். அப்ப இதுக்கான திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில நேற்று கூட மீட்டிங் நடந்துச்சு. இப்ப இந்த தெருவுல டிரான்ஸ்பார்மர் பிரச்சனை, ஓவர்லோடு வரும்போதே அட்ரஸ் பண்ணி டிரான்ஸ்பார்மர் மாத்திட்டு இருக்காங்க. இங்க ஜெனரேட்டர்ல ஓடுது. அப்ப என்ன மாதிரி பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் எதிர்நோக்கிட்டு இருக்கு? ஊழலால் கரைப்படைந்து இபி டிபார்ட்மெண்ட்டை ஒழிச்சு அதுல ஒருத்தர் செந்தில் பாலாஜினுக்குன்னு ரெண்டு துறையை கொடுத்தாங்க. அதாவது அதிமுகவோட ரொம்ப ரொம்ப மன வலிமை குறைந்து டிப்ரெஸா இருக்கக்கூடியவங்க யாருன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஜெயிச்சு, இவங்க சொல்றாங்களே கொள்கை கட்சின்னு சொல்றாங்கல்ல, ஜெயிச்சு 10 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க. 10 வருஷமா கலைஞர் கூட இருந்தவங்க எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக வேலை செஞ்சாங்க? தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் எவ்வளவு நிறைய பேர் வித்திருக்காங்க. கரூர்ல KP பழனிசாமி அவர்கிட்டும் இந்த மாதிரி நிறைய பேர். அவங்க எல்லாம் ஜெயிச்ச பிறகு அமைச்சராக்கப்பட்டார்களா? கலைஞர் கூட இருந்தவங்க அமைச்சராக்கப்பட்டாங்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல உண்மையா இருந்தவங்களும் அமைச்சராக்கப்பட்டாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 ஜெயிக்கணும்னு மக்கள் விரும்பின எதுக்காகனா ஒரு நல்ல நிர்வாகிக்காக. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைவர் கிடையாது. தலைவர் யாருன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள். இவங்க எல்லாம் தலைவர்கள். நிர்வாகியா வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க, தலைவரா ஆகணும்னு தேர்ந்தெடுக்கல. ஆனா நிர்வாகி ஆனவனை என்ன பண்ணாரு? ஊழல்லையே ஊறி போன திரு செந்தில் பாலாஜிக்கு இபி டிபார்ட்மெண்ட் கொடுத்து
மது ஒழிப்பின் ப்ரொஹிபிஷன் லிக்கர்னு சொல்லக்கூடிய மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி மாசத்துக்கு 1500 கோடி ரூபாய் வசூல். இபி டிபார்ட்மெண்ட்ல நிலக்கரியை அன்று வேலை பண்ணி வாங்கி வருஷத்துக்கு மட்டும் 1000 2000 கோடி ரூபாய் ஊழல். டிரான்ஸ்பார்மர்ல ஊழல். இதெல்லாம் நம்ம சொல்லல, விகடன் மாதிரி நிறுவனங்களிலும் அறப்போர் இயக்கமும் ஒவ்வொரு டெண்டர்லும் தூக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அது படிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? அப்ப இந்த இபி டிபார்ட்மெண்ட்டும் மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஏன் ஒளியில நம்மளை பார்த்து கேட்கறாங்க. இபி டிபார்ட்மெண்ட் சரியில்லை. இபி எத்தனை நாள்? 30 நாள் நம்மளை பார்த்து கேட்கறாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட முதலமைச்சரையும் எங்களுடைய அமைச்சரையும் பார்த்து கேட்கறாங்க. இதற்கு ஊடகங்கள் மூலியமா மக்கள் முன்பு நாங்க இந்த கொஸ்டினை கேட்கிறோம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் 2 பெரிய டிபார்ட்மெண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க? காலங்காலமா இருந்த ஐ பெரியசாமி கொடுத்தாங்களா? காலங்காலமா வேலை செஞ்சாங்களே திமுகல, அவங்களுக்கு கொடுத்தாங்களே பெரிய டிபார்ட்மெண்ட்ட? கொடுத்ததே எதுக்குன்னா கொள்ளை அடிச்சு மொத்தமா அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. கொள்ளை அடிக்கிறதுக்காகவே அமைச்சரவையை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கினார். அதுதான் இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு சேலஞ்ச் பண்றோம். ஏதாவது 1 மெகாவாட்ல மின்துறை அமைச்சர் காசு வாங்கினார்னு சொல்ல முடியுமா? இந்த ஊடகம் முன்பு கேட்கிறோம். இந்த 30 நாள்ல என்ன மாற்றம் கேக்குறாங்க. சட்டசபையில என்ன மாற்றம் தெரியுங்களா? டிடிசிபில நீங்க 1 ஏக்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதா எத்தனை ஏக்கர்னு எத்தனை லட்சம் வாங்கினாங்க சொல்லுங்க. 45 லட்சமா? எவ்வளவு? 10 லட்சம், 7.5 லட்சம். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லல.